ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிஃப்டி 50 வந்து 198 பாயிண்ட்ஸ் அபவ் வந்து க்ளோஸ் ஆகி 24,000க்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்கான். ஸோ இந்த 24,000 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இனிமேல் படிப்படியாக புல்லிஷ்க்கு போகிறதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ்க்கு போகிறதுக்கான சைக்கலாஜிக்கல் லெவல். ஸோ 24,000க்கு மேலே போனதுனால இந்த தடவை வந்து ஒரு பெரிய பேரிஷ்லேருந்து தப்பிச்சு இது வந்து திருப்பியும் புல்லிஷாக மாறி இருக்கு. ஸோ அப்படி புல்லிஷா மாறும்போது, இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இம்மீடியட்டா வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,090 கிட்ட வருது உங்களுக்கு. ஸோ 24,090ங்கிறது வந்து இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஸ்க்ரீன்ல உங்களுக்கு லெவல் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா? டவுன் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இது இருக்கும். இத தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து 24,090 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அத விட்டு தாண்டி போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,136 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா இருக்கும். இன்கேஸ் இத விட்டு கீழ இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து நெறைய சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,934 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து வந்து ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ப்ராடர் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ராடர் வெட்ஜ் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து திருப்பியும் இது வந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 966 பாயிண்ட் வந்து ஏறி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி ஏறி முடிஞ்சதுக்கு உங்களுக்கு வந்து சைட்வேலேருந்து அது வந்து இன்னைக்கு எஸ்கேப் ஆகி ஒரு கேண்டில் வந்து அப் சைடில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணினாலும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஒரு சைட்வேஸ் வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டு இருந்தது லாஸ்ட் வீக்லேருந்து. ஸோ அப்படி ஏறின சைட்வேஸ் வந்து இப்போ மேலே ஏறி உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு. ரொம்ப நாளாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இது இன்னைக்கு டச் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து கடைசி கேண்டிலாக ரெட் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சைட்வேஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. நாளைக்கு மார்னிங் வந்து இது இந்த சைட்வேஸ்லேருந்து வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்து டச் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அபவ் போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ போகிறப்ப ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 58 58 400, அதுக்கப்புறம் 58 750, 59 260 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 57 790 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதை தாண்டி போக போக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக 57,000ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஏறினது வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் காரணம் இல்ல. நம்மளோட நிஃப்டி ஐடியும் உங்களுக்கு வந்து செக்டார் நிஃப்டி ஐடி செக்டாரும் நல்லா ஏறி இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய லாங் டேர்மோட சப்போர்ட்டை வந்து அது வந்து டச் பண்ணிட்டு நேத்தி வந்து புல் பேக் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீக்ல வந்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஆஸ் ஆஃப் நவ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் கிரீன் கேண்டிலா மாறுனுச்சு அப்படின்னா, கிரீன் கேண்டிலா மாறி நமக்கு வந்து இந்த லெவல் அதாவது 28,168க்கு மேல க்ளோசிங் வச்சாங்க இந்த வீக் கேண்டில் அப்படின்னா, இது ஃபர்தர் அப்சைட் மூவ்மெண்ட் வந்து குடுக்கும். இப்ப வரைக்கும் டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டயத்துல. ஸோ டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவ்ல போறதுனால, நாளைக்கு வந்து நிஃப்டி ஐடியோட பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கான ஹைக்கு வந்து உங்களுக்கு நிஃப்டி ஐடி, பேங்க் நிஃப்டி மட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. நிஃப்டி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு வந்து நல்லா ஏறி இருக்கும். ட்ரெண்ட்டுங்கிற ஸ்டாக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 50 அபோவ் அதாவது நீங்க வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஃபால் ஒரு பெரிய அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபால் வந்திருக்கும். அந்த ஃபால் வந்து 50 அபோவ்ல வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட்ல.
ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கலாம். இந்த வந்து 50 அபோவ் வந்து இத வந்து கன்சிடர் பண்ணி இதே இடத்துல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, அகைன் அடுத்த டார்கெட்டா நமக்கு வந்து இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்டோட 38% அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு போகும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மட்டும் இல்ல, அரவிந்தா ஃபேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அரவிந்த் ஃபேஷன்ஸ் ஏறி இருக்கு, வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் ஏறி இருக்கு, கேபிஆர் மில் ஏறி இருக்கு. இந்த மாதிரி நெறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்கு உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி கன்சப்ஷன் அண்ட் ரீட்டெயில் இருக்குல்ல ஸ்டாக்ஸு, உங்களுக்கு நிஃப்டி கன்சியூமர்ஸு. ஸோ அதுலயும் உங்களுக்கு வந்து டைட்டன் ஏறி இருக்கு. நெறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆஸ் யூசுவல் நம்ம வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு. பிகாஸ் ஆஃப் அமெரிக்கன் ஃபார்மாவோட இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன் ஹோல்டுனால நிஃப்டி ஃபார்மா வந்து இன்னும் இதோட க்ளோசிங் அபோவ் மேல தான் வச்சிருக்காங்க. டெய்லிலயும், வீக்லிலயும் சரி. ஸோ இது வந்து சஸ்டெயின் ஆனுச்சுன்னா ஃபர்தர் அப்சைட் மூவ்க்கு வந்து சான்சஸ் இருக்கு.